போலியா நடிக்கவும் தெரியாது, பொய்யா பேசவும் வராது. அதனால தானோ என்னவோ நாமளா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நம்மள பிடிக்காது. உங்கள எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகுது? அதனாலதான் சில சூழ்நிலைகள்ல அமைதியாவே போயிடுறோம். அது பேச தெரியாததுனால இல்ல, எதையும் பேசிட வேண்டாமேங்கிறதுனால. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தானங்க புத்திசாலித்தனம். எல்லாரையும் உலகம்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்க உலகம் சுழலாம அங்கேயே நின்றும் கவனமா இருங்க. நம்மள மத்தவங்க மதிக்கலையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. முதல்ல நம்மள அவங்க மதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதே முட்டாள்தனம். நம்ம மதிப்பு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. நாம ஒரு விஷயம் செஞ்சா தப்புன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வராங்களே, ஆனா அதை தப்பு இல்லாம எப்படி செய்யணும்னு சொல்லி தர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் முன் வராங்களா பாருங்க. ஒரு பையன் ஆணவமா இருந்தா கம்பீரம்னு சொல்ற அதே உலகம்தான் ஒரு பெண் ஆணவமா இருந்தா திமிர் பிடிச்சவன்னு சொல்லுது. நீங்க எந்த விஷயத்துக்காக திமிர் பிடிச்சீங்களோ அந்த விஷயம் சரி அப்படின்னா உங்க திமிரும் கண்டிப்பா சரிதான். வலியை கொடுக்கிற கடவுள் தான் வழியும் காட்டுவாரு. தைரியமா இருங்க.